Greetings of the day. நான் ஸ்ரீகாந்தஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. முதல்ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் அப்படிங்கிறத நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸில் மொத்தம் 3 என்ட்ரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த 3 என்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக்கு மொத்தம் 14 என்ட்ரிஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 தான். க்ளோசிங் ஸ்டாக்கு, அதுக்கப்புறமா வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறமா வந்து அக்ரூடு இன்கம். இதுடைய என்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறது உங்களில் பல பேருக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் நம்ம என்ட்ரிஸை மட்டும் நம்ம இங்கே பார்க்க போதில்லை. அந்த என்ட்ரிஸுக்கு ஒரு சில குட்டி குட்டி லாஜிக்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக லாஜிக் சொல்லலாம். பட் நான் உங்களுக்கு என்ன தெரியணுமோ நான் சிம்பிளாக மட்டும் நான் கற்றுக் கொடுத்துட்றேன். அந்த அட்வான்ஸான லாஜிக்லாம் நீங்கள் உங்கள் மூளை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா நான் வந்து என் மூளை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா அது உங்களுக்கு சுத்தமாக புரியாது. அதெல்லாம் கொஷின்ஸ் தான் கேட்பீங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து நீங்கள் யோசித்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு என்னால் முடிஞ்சால் நான் ஆன்சர் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நிறைய லாஜிக் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சில லாஜிக் தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து க்ளோசிங் ஸ்டாக் என்ன என்ட்ரி போடுவீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அப்படின்னா முதல்ல நான் என்னன்னு சொல்லிடுறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ட்ரையல் பேலன்ஸுக்கு வெளியில் இருக்கிற ஒரு சில என்ட்ரிஸ் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். அதனால தான் வந்து நீங்கள் 12th படிக்கிறப்போ ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸுக்கு வெளியில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5, 6, 7, 8 அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் தான் நீங்கள் ஆக்சுவலாக வந்து என்ட்ரியாக ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்போ ட்ரேடிங் ஆர் பிஎன்எல் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லைன்னா பிஎன்எல் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க. அப்புறமா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க. ஸோ ட்ரேடிங் ஆர் பிஎன்எல்ல ஸோ இது வந்து டபுள் டைம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிற விஷயங்கள் எல்லாருக்குமே நீங்கள் சிங்கிள் டைம் தான் என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு ட்ரையல் பேலன்ஸில் உங்களுக்கு வந்து சேலரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சேலரியை பிஎன்எல் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் காமிப்பீங்க. ட்ரையல் பேலன்ஸில் உங்களுக்கு வந்து கேஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேஷ் எடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட் தான் காமிப்பீங்க. ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் வந்து டபுள் சைட் காட்டுவோம். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் வந்து என்ட்ரியே போடப்படாதது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் இது வந்து டபுள் என்ட்ரி அப்படிங்கிற சிஸ்டம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்லேயும் ஒரு என்ட்ரி காமிக்கிறோம், பேலன்ஸ் ஷீட்லேயும் ஒரு என்ட்ரி கொடுக்குறோம். அப்போ தான் நியூட்ரலைஸ் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்கு நீங்கள் என்ன என்ட்ரி போடுவீங்க அப்படின்னா, க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். இதான் வந்து நீங்கள் நார்மலாக போடுற என்ட்ரி. இந்த என்ட்ரிக்கு சிம்பிளாக ஒரு லாஜிக் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே அக்கௌண்ட்ஸில் இப்படி தான் நான் வந்து ஞாபகம் வச்சுப்பேன். இதை தவிர்த்து இன்னொரு லாஜிக்கும் இருக்குது. அந்த 2 லாஜிக்கையும் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா பல லாஜிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் பார்க்க கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா லாஜிக்லாம் சொன்னால் குழம்பிடுவீங்க. சொன்னால் தான். ஸோ இப்போ வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம ஏன் டெபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸில் பேசிக்காக ஒரு லாஜிக் இருக்குது. டெபிட் ஆல் அசெட் அண்ட் எக்ஸ்பென்சஸ், credit all liability and income. இதுதான் வந்து அக்கௌண்ட்ஸுடைய ஒரு பேசிக்கான விஷயமே. இது வந்து பலர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் இன்னமும் ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் இதை வச்சுருந்தே சம்ஸ் போட்டுருப்பீங்க. இன்ஃபேக்ட் வந்து ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் இதெல்லாம் நான் 12th முடிஞ்சோடனே நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் நான் வந்து ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நான் வந்து ரியல் அக்கௌண்ட்டுக்கு என்ன டெபிட் அண்ட் கிரெடிட் அந்த சொல்லுவாங்கள்ல, டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிறதே நான் அப்போ தான் பார்த்தேன் ஆக்சுவலாக. நாங்கள் ஜென்ரலாக இதை வச்சு தான் நாங்கள் சம்ஸ் போடுவோம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு அசெட் ஆக்சுவலாக. ஸோ அதனால வந்து நம்ம வந்து இதை டெபிட் பண்ணுறோம். ஸோ டெபிட் ஆல் அசெட்ஸ். அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட்டு. ஆனால் கிரெடிட் ஆல் இன்கம் அப்படிங்கிற மெத்தடில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல கிரெடிட் பண்ணலை. அதுக்கான ரீசன் நான் ஆக்சுவலாக சொல்கிறேன். இப்போ நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்புறமா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்கில் வந்து டெபிட் ஆல் அசெட்ஸு ஆர் இன்னொரு விஷயமும் இருக்குது. ரியல் அக்கௌண்ட் பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ட்ரி போடலாம். டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற மாதிரி போடலாம் ஆக்சுவலாக. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம ஆக்சுவலாக வந்து கிரெடிட் சைடில் போடுறதுக்கான காரணம் வந்து இந்த என்ட்ரி தான். அண்ட் கிரெடிட் சைடில் போகிறதுக்கான காரணத்துக்கான என்ட்ரிக்கான ரீசனிங்கும் ஆக்சுவலாக நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதான் வந்து கம்ப்ளீட்டான ரீசனிங் ஆக்சுவலாக. டெபிட் ஆல் அசெட்ஸ் ஆர் டெபிட் வாட் கம்ஸ் இன், இந்த 2 இதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் டெபிட் ஆல் அசெட்ஸே யூஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. டெபிட் ஆல் அசெட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் லைபிலிட்டிஸ் அண்ட் இன்கம் அதையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அசெட் சைடில் வந்துடும் ஆக்சுவலாக. பேலன்ஸ் ஷீட்டில்
அசட் சைடில் வந்து க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறத காமிப்போம். ஸோ ஆனால் தான் வந்து டெபிட் ஆல் அசட் அப்படிங்கிறத உங்களுக்கு யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ டெபிட் ஆல் அசட் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து அழகாக நீங்கள் க்ளோசிங் ஸ்டாக்கை டெபிட்டும் பண்ணிடுவீங்க, அசட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக்கையும் காமிச்சிருவீங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட்னு சொல்ல முடியாது, இது ஒரு லாஜிக் தான் ஆக்சுவலாக. பட் சின்னதாக ஒரு விஷயம் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக நீங்கள் ஈஸியாக சம் சால்வ் பண்ணுறதுக்காக நான் வந்து சொல்கிறது ஆக்சுவலாக. இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டே கிரெடிட் சைடில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆக்சுவலாக வந்து டேர்ம் பண்ணப்படாது. க்ளோசிங் ஸ்டாக் இஸ் நாட் அட் ஆல் யுவர் இன்கம் ஆக்சுவலாக. இந்த இடத்துல வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பர்ச்சேசஸ் அப்படிங்கிறத வச்சு நான் ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பர்ச்சேசஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். இந்த இடத்துல பர்ச்சேசஸ் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்ச்சேசஸில் வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து சரக்கு வாங்கி வச்சுருக்கீங்க, கூட்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய் நீங்கள் வந்து ஒரு 7,000 ரூபாய் விற்றுட்டீங்க, அந்த 7,000 ரூபாய்க்கு வந்து ஒரு 2,000 ரூபாய் ப்ராஃபிட் போட்டு விற்றுருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சேல்ஸில் வந்து என்ன காமிப்பீங்க அப்படின்னா 9,000 rupees காமிப்பீங்க. ஓகேவா? இப்போது 7,000 ரூபாய் ஒர்த் ஆஃப் கூட்ஸ் தான் நீங்கள் விற்றுருக்கீங்க, 2,000 ரூபாய் ப்ராஃபிட் ஆட் பண்ணியிருக்கீங்க, இது வெறும் ப்ராஃபிட் தான். அப்போ இன்னும் 3,000 ரூபாய் ஒர்த் ஆஃப் கூட்ஸு உங்களுடைய குடோனில் இன்னும் இருக்குது. அப்போனா அந்த சரக்கை வந்து நம்ம இந்த இடத்துல க்ளோசிங் ஸ்டாக்காக காமிக்கிறோம். இப்படி இந்த இடத்துல நீங்கள் க்ளோசிங் ஸ்டாக்காக ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் கிரெடிட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்பென்சஸை அதிகமாக காமிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3,000 ரூபாய் கூட்ஸ் ஒர்த் ஆஃப் கூட்ஸை நீங்கள் இன்னும் விற்கவே இல்லை. ஸோ விற்கவே இல்லை அப்படிங்கிறப்போ அது உங்கள் கையில் தான் இருக்கும், உங்கள் கிட்ட தான் இருக்கும். அப்போ அது உங்களுடைய அசட் தான். ஓகேவா? அதை நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸாக நீங்கள் எப்படி காமிக்க முடியும்? ஏன்னா நீங்கள் இன்னும் அதை விற்கவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ விற்கவே இல்லை அப்படிங்கிறதுனால வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக, எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லாஜிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து ஆக்சுவலாக வந்து கிரெடிட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பிளேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுவே நான் சொன்னது வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது மட்டும் வந்து க்ளோசிங் ஸ்டாக் வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான லாஜிக் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இன்ஃபேக்ட் க்ளோசிங் ஸ்டாக் தான் நிறைய பேர் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் க்ளோசிங் ஸ்டாக் தான் உண்மையிலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். மற்ற ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபேக்ட் க்ளோசிங் ஸ்டாக் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நீங்கள் வந்து டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ், பிரான்ச் அக்கௌண்ட்ஸ்லாம் படிக்கிறப்போ ஸ்டாக் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேறு லெவலில் போகும். க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் இன் அக்கௌண்டன்சி. நீங்கள் போக போக உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க ஆக்சுவலாக ஏன் க்ளோசிங் ஸ்டாக் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான என்ட்ரிங்க அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னு போட்டதுக்கப்புறமா இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து டெபிட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி டெபிட்டட். இப்போது நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து டெபிட் பண்ணுறோம். அதாவது சேலரி வந்து இன்க்ரீஸ் நான் சப்போஸ் சேலரி கொடுக்கல அப்படின்னா நான் சேலரி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் சேலரி கொடுக்க வேண்டிய லைபிலிட்டி வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால நான் வந்து எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டை நான் டெபிட் பண்ணியிருக்கேன். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் கூட நாமினல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து காசு இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து காசு இன்னும் கொடுக்கல, நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து டெபிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஆக்சுவலாக அவுட்ஸ்டாண்டிங் நீங்கள் டெபிட் பண்ணுறதுனால டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அந்த ஆங்கிளில் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸை வந்து பூஸ்ட் பண்ணுறீங்க, அதிகப்படுத்துறீங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் P&L அக்கௌண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சேலரினா சேலரி ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அப்படின்னு தான் போடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கான ரீசன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். நான் வந்து எக்ஸ்பென்சஸ் வருது, எனக்கு வந்து சேலரிங்கிற ஒன்று நான் கொடுக்கல. ஸோ நான் கொடுக்கறதுக்கு நான் ஒரு என்ட்ரி போடுறேன், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். என்னுடைய எக்ஸ்பென்ஸ் நான் சேலரி கொடுக்க போகிறேன், என்னுடைய எக்ஸ்பென்சஸ் டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல லைபிலிட்டியாக ட்ரீட் பண்ணப்படுது. அதனால தான் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லைபிலிட்டி சைடில் காமிப்பீங்க. அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் என்ன அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட் இல்லைங்க, பர்சனல் அக்கௌண்ட். ஏன் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி எடுத்துக்கோங்க. சேலரிங்கிறது நீங்கள் யாருக்கு பே பண்ணுவீங்க? எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்ணுவீங்க. எம்ப்ளாயீஸ் யார்? மனுஷங்களா? நிச்சயமாக மனுஷங்க தான் அவங்க. ஸோ மனுஷங்க நம்ம பர்சனல் அக்கௌண்ட் தான் சொல்லி ஆகும். ஸோ அதனால தான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு.
கிரெடிட் த கிரெடிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து கிரெடிட்டார்னா யாருக்கு கிரெடிட்டார் நம்ம கிரெடிட் தான் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல அவங்க கிரெடிட்டாராக மாறிடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இஸ் நத்திங் பட் யுவர் லைபிலிட்டி ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கான என்ட்ரி. இதை வந்து P&L அக்கௌண்ட்டுக்கு நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா P&L அக்கௌண்ட் டெட்டார் டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இன்ஃபேக்ட் P&L அக்கௌண்ட் டெட்டார் டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு தான் நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதிலே நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆக்சுவலாக வந்து ஆட் தான் பண்ணுவோம். தனியாக நம்ம வந்து P&L அக்கௌண்ட் டெட்டார் டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்க மாட்டோம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து என்ட்ரி. இதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் சம்டைம்ஸ் சில பேர் வந்து தனியாக காமிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா P&L அக்கௌண்ட் டெட்டார் டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலாக என்ட்ரி வந்து நீங்கள் காமிச்சு முடிச்சிடலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்படி தான் வந்து ஜென்ரலாக வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுது. இதனால தான் வந்து இது வந்து லைபிலிட்டியில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பென்சஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, அதுதான் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரூட் இன்கம். இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஆக்சுவலாக. அதே அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான். அக்ரூட் இன்கம் அப்படிங்கிறது அக்ரூடு கமிஷன் டு கமிஷன் அக்கௌண்ட்டு. ஸோ அக்ரூட் கமிஷன் டு கமிஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து அக்ரூட் கமிஷன் டெட்டார் டு கமிஷன் அக்கௌண்ட்டு. ஸோ அக்ரூட் கமிஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல பர்சனல் அக்கௌண்ட் ஆகிடுறது. ஸோ எனக்கு இன்னும் கமிஷன் இன்னும் வரல, கமிஷன் கையில் இன்னும் வரல ஆக்சுவலாக. பட் ஆனால் கமிஷன் வந்து வர வேண்டியது இருக்குது, கமிஷன் வர வேண்டியது, ஆனால் எனக்கு இன்னும் வரல ஆக்சுவலாக. ஸோ அதான் அக்ரூட் கமிஷன் அப்படிங்கிறது, அது வந்து பர்சனல் அக்கௌண்ட் ஆகிடும். ஸோ கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இன்னும் கமிஷன் இன்னும் வரணும். ஸோ அதனால் யூ ஆர் கிரெடிட்டிங் த கமிஷன் ஆக்சுவலாக. ஸோ ஆல்ரெடி கிரெடிட் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து சப்போஸ் கமிஷன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை கமிஷன் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்கமாக வரணும் அது. ஸோ அப்போ இன்கமாக வர்றப்போ நீங்கள் வந்து கிரெடிட் பண்ணுவீங்க, கமிஷனை கிரெடிட் கொடுப்பீங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சில கமிஷன் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் நம்ம கிரெடிட் கொடுப்போம் ஆக்சுவலாக. அதுதான் நம்ம இங்கேயும் ஆக்சுவலாக பண்ணியிருக்கோம். ஸோ கமிஷன் வந்து எனக்கு வந்து வர வேண்டியது இருக்குது, நான் கிரெடிட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. அண்ட் அதுக்கு வந்து நான் வர வேண்டியது இருக்குது, எனக்கு இன்னும் கையில் இன்னும் வரல. வந்துச்சுன்னா நான் கேஷ் அக்கௌண்ட் டேட்டோ கமிஷன் அக்கௌண்ட் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டேட்டோ கமிஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நான் போட்டுருவேன். பட் ஆனால் எனக்கு கமிஷன் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அக்ரூட் கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு கமிஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இது வந்து அசட் சைடில் வந்து அக்ரூட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் P&L அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கமிஷன் கமிஷன் அக்கௌண்ட் P&L அக்கௌண்ட்டில் கமிஷன் வந்து கிரெடிட் சைடில் வந்துடும். ஸோ கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு P&L அக்கௌண்ட்டுன்னு உங்களுடைய என்ட்ரி வரும். கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு P&L அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ட்ரி வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ இதான் வந்து உங்களுடைய அக்ரூட் கமிஷன் அப்படிங்கிற என்ட்ரி மாதிரி வரும். ஸோ அக்ரூட் கமிஷனுக்கு வந்து இந்த மாதிரி கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு P&L அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா இதோட நீங்கள் ஆக்சுவலாக வந்து அக்ரூட் கமிஷனை ஆட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கமிஷன் உங்களுக்கு வந்து வரணும் ஆக்சுவலாக, இன்னும் அது வரல. ஸோ அது வந்து உங்களுடைய அசட் ஆக்சுவலாக. ஸோ வர வேண்டிய கமிஷன், உங்களுக்கு வர வேண்டிய கமிஷனுங்கிறது ஒரு விதமான இன்கம் தான். இன்கம்மை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜென்ரலாக கிரெடிட் தான் பண்ணுவோம். அதான் நீங்கள் இங்கே பண்ணியிருக்கீங்க கமிஷனை. ஸோ கமிஷன் இஸ் ஒரு இன்கம். அக்ரூடு கமிஷன் எனக்கு இன்னும் கமிஷன் இன்னும் வர வேண்டியது இருக்குது, ஆனாலும் எனக்கு இன்னும் வரல ஆக்சுவலாக. ஸோ ஐ எம் டெபிட்டிங் இட், டெபிட் ஆல் அசட். ஸோ இது அசட்டில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் ஆக்சுவலாக அக்ரூட் கமிஷனு. கமிஷன் இஸ் யோர் இன்கம் ஆக்சுவலாக. ஸோ கமிஷனை நான் ஆக்சுவலி வந்து பூஸ்ட் பண்ணிவிட்டேன், நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் வர வேண்டிய கமிஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து இது வந்து கமிஷன் ப்ளஸ் அக்ரூட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆக்சுவலாக. ஸோ P&L அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதான் வந்து லிட்ரலி வந்து உங்களுக்கு வந்து கமிஷன் அண்ட் அக்ரூட் கமிஷன் அண்ட் உங்களுக்கு வந்து சேலரிஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் பற்றி வருது. இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கேளுங்க, அதுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நான் கொடுத்த எக்ஸ்பிளைன் உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. பட் ஆனால் வந்து இதில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்ஸில் வந்து நீங்கள் ஓரளவு நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ இந்த க்ளோசிங் ஸ்டாக்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் படிக்க ஏன் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம கிரெடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு லைட்டாக தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக இருக்குது. இன்ஃபேக்ட் க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ that is for this video. Have a fantastic day. Stay home, stay safe and thank you.